மக்களவை தொகுதி மறுவரையறை குறித்து விவாதிப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் தொடங்குகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் கண்ணன். முழு விவரங்கள். நிச்சயமாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் ஒரு முக்கிய பிரச்சனை குறித்து விவாதிப்பதற்கான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியுள்ளார். அதன்படி நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைகள் தொடர்பான விவாதிக்க அனைத்து கட்சி கூட்டமானது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இன்றைய தினம் சரியாக 10 மணிக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் தொடங்க உள்ளது. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தற்போது 50க்கு மேற்பட்ட கட்சிகள் கலந்து கொள்ள உள்ளனர். அதற்காக ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது கூட்டணி கட்சிகள் அனைத்தும் இதற்கு வர தொடங்கியுள்ளனர். அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரையில் சரியாக 10 மணிக்கு இந்த கூட்டமானது தொடங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெற உள்ளது. கட்சிகளை பொறுத்தவரையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, ஆம் ஆத்மி, சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. மித்தவர மாநில கட்சிகளான திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து இந்த கூட்டத்தில் பெரும்பாலான கட்சிகள் கலந்து கொள்ள நிலையில் பாஜக, நாம் தமிழர், தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்று புறக்கணித்துள்ளனர். அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்தவரையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ள அந்த கட்சிகளை வரவேற்கும் வகையில் ஒரு பதாகையும் வைக்கப்பட்டுள்ளது. அதில் ஒரே இலக்கு தமிழ்நாடு வெல்லும், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை முன்னிறுத்தி ஒரே இலக்கு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு, மாநில உரிமை காக்க அனைத்து கட்சி கூட்டம் என்பதை வலியுறுத்தி அந்த வரவேற்பதற்கான அந்த பேனரான வைக்கப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் தற்போது காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதே போன்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்திற்கு தற்போது அனைத்து கட்சி தலைவர்களும் வர தொடங்கியுள்ளனர். சரியாக 10 மணிக்கு அனைத்து கட்சி கூட்டமானது தொடங்கி நடைபெற உள்ளது. அனைத்து கட்சி கூட்டம் தொடங்கியவுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் ஒரு விவாத பொருள் கொடுத்து முதலில் பேசுவார். அதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளும் தங்களின் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அனைத்து கட்சிகளிடம் கோரிக்கை வைப்பார். கோரிக்கை வைத்த பிறகு அனைத்து கட்சிகளும் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பார்கள். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளை பொறுத்தவரையில் 2 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுனர். அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள், மாநில கட்சிகளை பொறுத்தவரையில் 2 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுனர். பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை பொறுத்தவரையில் ஒரே ஒருவர் மட்டும்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அவர்கள் தான் பேசுவார்கள். இவ்வாறு அவர்கள் அனைவரும் பேசி முடித்தவுடன் முதலமைச்சர் ஒரு சில தீர்மானத்தை முன்மொழிய உள்ளதாகவும் தகவல் வெளியாகிறது. அதன்படி இந்த பிரச்சனை தொடர்பாக அனைத்து கட்சி குழுவானது குடியரசுத் தலைவரை சந்திப்பது தொடர்பாக ஒரு தீர்மானத்தை முன்மொழிய உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இது தவிர்த்து இந்த பிரச்சனை தொடர்பாக சட்டப்பூர்வமாக நடவடிக்கை மேற்கொள்ளவும் அனைத்து கட்சி குழு முழு ஒப்புதல் வழங்கவும் தீர்மானத்தை நிறைவேற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சட்டப்பேரவையில் ஏற்கனவே இது தொடர்பாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மீண்டும் நிறைவேற்றுவதற்கான ஒரு தீர்மானமும் நிறைவேற்ற வாய்ப்புள்ளதாக வெளியாகிறது. இதன்படி மொத்தம் 3க்கும் மேற்பட்ட தீர்மானங்கள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்தவுடன் அனைத்து கட்சி கூட்டத்தில் இந்த தீர்மானமானது நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்னென்ன தீர்மானங்கள் முன்மொழியப்படுகிறது என்பது தொடர்பான தகவல் இதுவரை நம்மிடம் இல்லை. ஆனால் இந்த 3 தீர்மானங்களில் ஏதாவது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதன்படி பார்த்தால் காலை சரியாக 10 மணிக்கு தொடங்கும் இந்த அனைத்து கட்சி கூட்டமானது சுமார் 3 மணி நேரம் நடைபெற்று 1 மணிக்கு நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.